ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். The ratio between two numbers is 12:13. If each number is reduced by 20, the ratio becomes 2:3. Then find the numbers அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போது let the numbers என்ன, இது ரேஷியோவாக இருக்கும்போது 12:13. அப்போ இதோட ஒரு காமன் டேர்ம் மல்டிப்ளை ஆகணுமா? அப்போ காமன் டேர்ம் என்ன, 12x 13x. சரியா? ஓகே, இப்போது ஏ பை பி. ஸோ நம்பர் ஏ வந்து எவ்வளோ, 12x. ஸோ இப்போ இதோட என்ன மைனஸ் ஆகுது, 20 மைனஸ் ஆகுது. நம்பர் பி என்ன, 13x. இதோட என்ன மைனஸ் ஆகுது, 20 மைனஸ் ஆகுது. ஆச்சுன்னா என்ன ஆகுது, திஸ் ரேஷியோ பிகம்ஸ் 2/3. ஓகே, திஸ் ரேஷியோ பிகம்ஸ் 2/3. சரி, இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு கொஷின் மாதிரியே தான் இருக்குது. லாஸ்ட்டு கொஷினில் ப்ளஸ் இங்கே இருந்தது, இங்கே மைனஸ் இருந்தது. ஸோ இது இருந்தால் என்ன பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, மேலேயும் கீழே சேம் நம்பர் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தடு, லாஸ்ட்டு கொஷினில் நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ணேன், அதே ஃபாலோ பண்ணிப்போம். சப்போஸ் அது தெரியலனா லாஸ்ட் கொஷின் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ 3ல் 2 போச்சுன்னா நமக்கு 1 இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், இந்த 1 இந்த காமன் டேர்மோட மல்டிப்ளை பண்ணால் வரது தான் வந்து RHS. நெக்ஸ்ட்டு 12ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 13ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணால் பெரிய நம்பர் ஒன்றும் வரும், 12ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் தான் பெரிய நம்பர் வரும். அதாவது 12 3s are 36. அதை இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் 13ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 26 வரும். ஓகே, இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் தான் போட்டுக்கணும். ஸோ மேலே ப்ளஸ் இருந்தாலும் சரி, ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ 36x மைனஸ் 26x இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ 10x இஸ் ஈக்குவல் டு 20னா, ஸோ வேர் x இஸ் ஈக்குவல் டு 2. சரி, இப்போ அந்த நம்பர்ஸ் என்னென்ன, ஒன்று வந்து 12x, அப்போ 12 × 2, இன்னொன்று வந்து 13x, 13 × 2, தட் இஸ் என்னென்ன வருது, 24, 36. அதான் அந்த நம்பர்ஸ், அந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து 24, 36. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்தாலும் நம்ம இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் என்ன இருக்கணும், மேலேயும் கீழேயும் சேம் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்ளிகபிள் ஆகும். இல்லைனா நம்ம இது போட்டால் தப்பாக வரும். ஓகே, ஸோ இப்போ எதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இங்கே வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து என்ன ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகி வர நம்பரை இந்த காமன் டேர்மோட மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவை RHSஸாக வச்சுக்கணும். இங்கே இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை LHSஸாக வச்சுக்கிட்டு மைனஸ் பண்ணிக்கணும். So finally we will be getting the value of x. Okay, thank you for watching my video. Thank you, bye.